கர்த்தருடைய வார்த்தைகளோடு பேசுவதிலே மகிழ்ச்சி. ரைட், எல்லாரும் எரேமியாவின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 32ஆம் அதிகாரம் தெரிந்த வசனம்தான் இது. எல்லாரும் கொஞ்சம் எழுந்திருந்து இந்த வசனத்தை படிக்கலாமா? 2 வசனம் எழுந்திருந்து படிப்போம். எனக்கு கவனிங்க, இதை படிக்கும்போதே அதை உள்வாங்கி, இது எனக்காய் சொல்லப்பட்டது, எனக்காகவே சொல்லப்பட்டது. திரும்ப சொல்லுகிறேன், இதை வாசிக்கும்போது எனக்காக சொல்லப்பட்டது, எனக்காகவே சொல்லப்பட்டது. அதை உணர்ந்து வாசிக்க அன்பை கேட்கிறேன். பலமுறை படித்த வசனம்தான், நிறைய பாட்டெல்லாம் இருக்குது இதில். ஆனால் இன்னைக்கு அவனுடைய கருத்தை புரிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. என்னோட சேர்ந்து எல்லாரும் என்னோடு சேர்ந்து இறை 32:17 கட்டாயம் எல்லாம் வசனம் பார்க்கணும். ரைட். கர்த்தராகி ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய பயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அடுத்த வார்த்தை, 1000 தலைமுறைகளுக்கு நீர் கிருபை செய்கிறவர். பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவருடைய பின்னடியார் பிள்ளைகளின் மடியிலே சரி கட்டுவருமா இருக்கிறீர். சேனைகளின் கர்த்தரின் நாமம் மகத்துவமும் வல்லமை உள்ளது. எத்தனை பேர் புரிஞ்சதுன்னு தெரியல. கரங்களை உயர்த்தி இன்னொரு முறை சொல்லுவோமா? இன்னொரு முறை எல்லாரும் சொல்லுங்க. 17ஆம் வசனம். இதோ இதோ தேவரீர் உம்முடைய மகாபலன், நீட்டப்பட்ட உம்முடைய புயம், வானத்தையும் பூமி உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. 19, யோசனையில் பெரியவர், செயலிலே வல்லவர். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவோம். ரைட், எல்லாரும் அமருவோம். கவனமாய் கேட்க அன்பை கேட்கிறேன். சில வசனங்கள் அடிக்கடி நாம் படிப்பதினாலே நம்முடைய ஆழத்தை நாம் உணர தவறி விடுகிறோம். நிறைய வசனங்கள், அதில் ஒரு வசனம்தான் இது. 2 முறை இந்த இடத்துல வருது. ஒன்று 17ஆம் வசனத்தில், 17ஆம் வசனம், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. தெரிந்திருக்கலாம், படித்திருக்கலாம், பாடி இருக்கலாம். ஆனால் முதன்முறையாக அறிந்து உணர்ந்து ஆக்கபூர்வமாய் எல்லாரும் சொல்லுவோம். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இதே வார்த்தையை திரும்ப ஆவியானவர் 27 சொல்ற பாருங்க.